இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீரை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா எந்தெந்த சீசன்ல எந்த கீரை சாப்பிடணும், அந்த கீரையை சமைக்கும் போது இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னன்றதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா கீரையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விட்டமின் ஏ, பி, கே அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி நமக்கு விட்டமின் தாதுகளும் வந்து பாத்தீங்கன்னாக்கா கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் அப்படின்னு நமக்கு எல்லா கீரைகள்லயும் இது நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, குறிப்பா கீரைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அயன் சக்தியை அதிகமாக்கக்கூடிய அந்த ஃபோலேட்டா நமக்கு வந்து பிரசன்ட் ஆயிருக்கு நமக்கு கீரைகள்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் கீரை அப்படின்னாலே ஃபைபரை தாங்க குறிக்கும். நம்ம எந்த அளவுக்கு நாறு சத்து நம்மளுடைய உணவுல சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஜீரணம் நல்லா இருக்கும். அதே நேரத்துல இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நாறு சத்து ஜாஸ்தி எடுத்துக்கிட்டோம்னா கொலஸ்ட்ரால் எங்கேயுமே உடம்புல தங்காம அது மலம் மூலியமா வெளியேற்றுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபைபர் ஈவன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மோஷனோடைய பல்க்னஸை கொடுக்கும். நீரிழிவு நோய் இருக்கிறவங்களும் ரெகுலரா கீரை சாப்பிட்றது மூலயமா சுகர் நமக்கு அப்படியே அதிகமா ஒரு ஸ்பைக் ஆகாம அது மெயின்டைன் பண்ணி நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸை குறைக்கிறதுக்கு கூட இந்த கீரைகள் அவ்வளோவே ஹெல்ப் பண்ணுங்க. கிட்னில கல் இருக்கு அப்படின்னா நம்ம கீரையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது சமைக்கும் போது சில சின்ன விஷயத்தோட நம்ம செய்யணும். கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க கீரை சமைக்கும் போது புளியோ தக்காளியோ சேர்க்க கூடாது. இதுல நமக்கு அந்த விட்டமின் சியோட அது கம்பைன் ஆச்சு அப்படின்னா அது கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே இது அப்சர்வ் ஆகாம கிட்னிலேயே தங்கிடும். அப்போ இந்த ஆக்சலேட்டும் கால்சியமும் சேர்ந்துச்சுன்னா அதுதான் கல். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம ஃபர்ஸ்ட் இந்த காம்பினேஷன் அவாய்ட் பண்ணணும். ஆனா பொதுவாகவே நம்ம கீரை சமைக்கும் போது விட்டமின் சி, அதாவது எலுமிச்சை சாறு, அப்புறம் புளி தண்ணியில் நம்ம சமைக்கிறது, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த புளிப்பு சுவையை வந்து நம்ம சேர்த்து சமைக்கும் போது தக்காளி இதெல்லாம் சேர்த்து சமைக்கும் போது அது கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அதாவது ஒரு 1 மினிட்டுக்கு ஹாட் வாட்டரும் 1 மினிட்க்கு கோல்டு வாட்டர்லையும் நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஏதாவது பெஸ்டிசைட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை வேறு எந்த டாட்ஸ் இருந்துச்சுனாலோ அதை க்ளீனாக நம்ம எடுத்துக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும்.